Hi guys, welcome to ARIVU Info channel. இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது example programs using for loop with decision making statement if else. The first program பாருங்க, to find the positive and negative numbers of the given list values. Also store the positive numbers in the new list and store the negative numbers in the new list. So நம்மளுக்கு லிஸ்ட் 1 ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு உங்களுக்கு லிஸ்ட்டு வேல்யூஸ்லேருந்து எனக்கு ஃபில்ட்ரு பண்ணி பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்லேயும் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்லேயும் ஸ்டோர் பண்ணி எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல நான் வந்துட்டு ரெண்டு வேரியபிள் நியூ வேரியபிள் லிஸ்ட் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் வேரியபிளும் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு வேரியபிளும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து உள்ள வேல்யூஸ் எதுவுமே இல்லை, எம்டியாக தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதுதான் ஒரிஜினல் லிஸ்ட்டு. ஸோ இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டில் இருந்து தான் நான் பாசிட்டிவ்ஸை கொண்டு வந்து இந்த லிஸ்ட்டு வேரியபிள்லையும் நெகட்டிவ்ஸை கொண்டு வந்து இந்த லிஸ்ட்டு வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபார் லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நம்ம இஃப் எல்ஸ் மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் ஃபார் வேல் இன் லிஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்றது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், லிஸ்ட்டு 1ன்றது ஒரு டேட்டா டைப்பு. ஸோ இந்த லிஸ்ட்டு 1ல் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கலெக்ஷன் ரிலேட்டட் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம் லிஸ்ட்டு இல்லைங்களா. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து வேலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேல்ன்றது ஒரு வேரியபிள். ஸோ லூப்பிங் கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அதிகம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இங்கே லிஸ்ட்டு 1ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10, -11, 8, 9, -15, 0, -34 இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷன் லூப்பிங்னாலே வந்து என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், அந்த சீக்வன்ஸில் உள்ள லாஸ்ட் எலிமெண்ட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 10. ஸோ எத்தனை இட்ரேஷன் வரும் ஃபார் லூப்லன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் இருக்கும். இட்ரேஷன்ஸ்னால் எக்ஸிக்யூஷன், ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லூப் பாடியில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்துகிட்டு வரும் அப் டு ஃபைனல் எலிமெண்ட் வரைக்கும் இந்த லூப் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் லூப்பிங் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டு 1ல் ஃபஸ்ட்டு 10 எடுத்துகிட்டு உள்ளே வரோம். ஸோ உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள், இஃப்லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இது ஃபுல்லுமே லூப்பிங்கில் தான் வர ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இஃப் வேல் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்களேன், இதில் 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 வேல்யூ மட்டும் நம்ம வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம திருப்பி அகைன் வந்துட்டு நிறைய எலிமெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு இன்புட்ஸ் வந்து கம்மியாக கொடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு இதில் எத்தனை இட்ரேஷன் வரும், மொத்தமே 2 இட்ரேஷன் தான் வரும், ஏன்னா 2 எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனில் எனக்கு அந்த லூப்பில் என்ன எடுத்துகிட்டு போகும், 10 அப்படிங்கிற இந்த எலிமெண்ட் எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? ஸோ 10ன்ற வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், வேலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேல் வந்து இப்போ 10 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 ட்ரூ தானே. ஸோ ட்ரூன்றனால லிஸ்ட்டு பாஸ், அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்பண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்பண்டுன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த வேலில், அதாவது 10 தான் இப்போ இந்த வேலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த 10 கொண்டு வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த லிஸ்ட் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா இது வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா தான் இந்த இஃப் பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன செய்வோம், கண்ட்ரோல் இங்கே பாஸ் ஆகிடும். எல்ஸ் பிளாக்கில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணும்போது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ 10 வந்து லிஸ்ட் POS, அதாவது பாசிட்டிவ் லிஸ்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும், அப்பண்ட் ஆகிடும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், திருப்பி வந்துட்டு லூப்புக்குள்ளே தான் போகும். போயிட்டு என்ன பண்ணோம், ஏன்னா இன்னொரு எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த -11 எடுத்துகிட்டு வந்து வேலில் இப்போ ஸ்டோர் பண்ணிடும்.
ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வருது லூப்புக்குள்ளே, லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே வருது. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ திருப்பி எவாலுவேட் பண்ணுது. இப்போ செகண்ட் இட்ரேஷனில் வேல்யூ என்னவாக இருக்கும்? -11. ஃபஸ்ட் இட்ரேஷனில் வேல்யூ 10 எடுத்துகிட்டு உள்ளே வந்து நம்ம பார்த்துட்டு பாசிட்டிவ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அது ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ -11 எடுத்துகிட்டு உள்ளே வரேன். உள்ளே வரும்போது என்ன ஆகுது? greater than or equal to 0ன்ற இந்த இடத்துல எவாலுவேட் பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆகுனா எந்த இடத்துக்கு வரும்? எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். இந்த பிளாக், இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸில் என்ன இருக்குதோ லிஸ்ட்டு நெகட்டிவ்னு சொல்லி நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, லிஸ்ட்டு வேரியபிள். ஸோ அதில் அப்பன் பண்ணுறேன். ஸோ அப்பன் பண்ணி அந்த -11ன்றது இப்போ நெகட்டிவில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? இது ஃபுல்லுமே ஃபார் லூப், இது டிசிஷன் மேக்கிங்கில் இஃப் எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இது ஃபுல்லுமே எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. லூப் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. வெளியில் வந்துட்டோம். லூப்பை விட்டு வெளியில் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த கிவன் லிஸ்ட் ஆர் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் லைனில் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் த கிவன் லிஸ்ட் ஆர்னு கொடுத்துருக்கோம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் இந்த லிஸ்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்கும். நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்கும். ஸோ நம்ம அப்படி தான் இங்கே கண்டிஷன் செக் பண்ணி அந்தந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்பன் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இதை நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து உங்களுக்கு பாருங்கள் ரன் பண்ணோன்னே எப்படி வந்திருக்கு? ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த கிவன் லிஸ்ட். ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்குன்னா 10, 11. பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் த கிவன் லிஸ்ட் ஆர், ஸோ உங்களுக்கு 10 பாசிட்டிவ் இல்லைங்களா? ஸோ அது அதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. நெகட்டிவ் வேல்யூ எவ்வளவு? 11 -11 வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஒன்லி 2 இன்புட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? லிஸ்ட்டில் 2 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் நிறைய வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். -10, 0, 34, -12. கண்ட்ரோல் என்டர் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த கிவன் லிஸ்ட் ஆர், உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் வந்துடுச்சுங்களா? இதில் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஃபுல்லுமே இதில் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துருச்சு. நெகட்டிவ் வேல்யூஸ் ஃபுல்லுமே நெகட்டிவ், அதாவது லிஸ்ட்டு நெக்குன்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த லிஸ்ட்டு வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகி அதை உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ 0 அப்படிங்கிறதும் பாசிட்டிவ் நம்பர்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்துருக்கு. ஏன்னா நம்ம இங்கே greater than or equal to 0. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணுறோமோ அது கரஸ்பாண்டிங்காக வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே அதில் போய்ட்டு பாசிட்டிவில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கும்போது என்ன ஆகிடுது? நெகட்டிவில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டு ஃபைண்ட் த vowels அண்ட் கான்சோனன்ட்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங். இப்போ இங்கே ஸ்ட்ரிங் STR அப்படின்னு சொல்கிறது ஒரு வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள். அதில் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம்? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரிங் வவல் அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதில் எம்டி தான் கொடுத்துருக்கோம், எதுவும் வேல்யூஸ் இல்லை. ஸ்ட்ரிங் ஸோ கான்சோனன்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துருக்கேன். கவுண்ட் பண்ணுறேன் வவல்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ் வந்து இந்த கிவன் ஸ்ட்ரிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்டிஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் வவ்ன்றோம், ஸ்ட்ரிங் கான்சன்னும் உங்களுக்கு கான்சோன்னு சொல்லிவிட்டு 2 ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸும் 2 இன்டிஜர் வேரியபிள்ஸ், வவ்வலை கவுண்ட் பண்ணுறதுக்கும் கான்சோனன்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கும் 2 இன்டிஜர் வேரியபிள்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் சி இன் எஸ்டிஆர் கொடுத்துருக்கேன். எஸ்டிஆரில் உங்களுக்கு இப்போ எப்படி என்ன இருக்கும்? ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கு தான் இந்த எஸ்டிஆரில் இருக்கும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு லெட்டரை எடுத்துகிட்டு வருவேன் இல்லைங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு என்ன பண்ணோம்? ஃபார் லூப் வந்துட்டு கடைசி லெட்டர் இருக்கிற வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து லாஸ்ட்டு லெட்டர் வரைக்கும் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு உங்களுக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். லூப்பில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ லூப் கண்டென்ட்டு, ஸோ அந்த இன்டென்டேஷனுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதோ எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டரில் ஆரம்பிக்கும், லாஸ்ட் லெட்டர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த லூப் இட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இட்ரேஷனில் ஹச் எடுத்துகிட்டு வரும், செகண்ட் இட்ரேஷனில் ஏ, தேர்ட் இட்ரேஷனில் பி, இப்படியே 1 by 1 எடுத்துகிட்டே வந்து லாஸ்ட் இட்ரேஷனில் எல்லோட முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இஃப் சி டபுள் ஈக்குவல், இது ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து என்ன பண்ணுது? ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுது. ஸோ ஈக்குவாலிட்டி செக்கிங், இந்த இடத்துல வந்து சின்ற இந்த வேரியபிள், ஸோ இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவும் நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூவும் ஒன்றான்னு சொல்லி செக் பண்ணுது. ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வவல்ஸ் வந்து ஏஇஐஓயு
இல்லைங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த ஹச் எடுத்துகிட்டு தான் உள்ளே வருது. ஃபஸ்ட்டு லெட்ரு ஹச் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இட்ரேஷனுக்கு உள்ளே வருது. அப்போ சியில் இருக்க வேல்யூ என்ன? ஹச். ஆனால் நம்மளுக்கு வவ்வலில் இருக்கிறதுல ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ நான் ஃபஸ்ட்டு லெட்டரை கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏயை வந்து நான் இந்த இருக்கிற ஹச்சோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துலையும் ஃபால்ஸுன்னு ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர் அல்லது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆரில் பார்த்துருப்பீங்க, ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லைங்களா? லாஜிக்கல் அண்டு லாஜிக்கல் ஆர். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஏதாவது ஒன்று இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் எய்தர் தான். ஸோ ஆறுன்னு கொடுத்தீங்க, இதே இடத்துல அண்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா எல்லா கண்டிஷனும் ட்ரூன்னு வந்து உங்களுக்கு எவாலுவேட் ஆகி வர்ற ரிசல்ட் வந்து ட்ரூன்னு இருந்தால் தான் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே போகும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். பட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது ஒன்று, அதாவது நீங்கள் வந்திருக்க அந்த லெட்ரு வந்து சியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஏதாவது ஒன்று ஏயாவோ இல்லை ஈயாவோ இல்லை ஐயாவோ இல்லை ஓவாவோ இல்லை யூவாவோ இருந்துச்சு, ஏதாவது ஒன்று உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருந்தா கூட உள்ளே போயிடும். பட் எனக்கு வந்திருக்கிறது ஹச்சு. ஸோ இந்த ஏஇஐஓயில் எந்த லெட்டருமே அதில் மேட்ச் ஆகலை. ஸோ கண்டிப்பாக என்னாகும், இந்த இஃப் பிளாக் அப்படியே ஸ்கிப் ஆகிடும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன ஆகிடும், ஸ்கிப் ஆகிட்டு எல்ஸ் பிளாக்குக்கு வந்துடும். ஸோ எல்ஸ் பிளாக்கில் வந்துட்டு என்ன பண்ணுது, கான்சோனன்ட். ஏன்னா ஹச்சுன்றது ஏஇஐஓயூ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகிடுது, எல்ஸ் பிளாக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கான்சோ கவுண்ட், அதோட கவுண்ட்டு. ஸோ கான்சோ கவுண்ட்டுன்றது ஒரு இன்டிஜர் வேரியபிள். அதில் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ வந்து நான் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 0 + 1 என்ன ஆகிருக்கும், இப்போ 1ன்னு வந்துடும். அப்புறம் ஸ்ட்ரிங் கான்சோ. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங்குன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸ்ட்ரிங் கான்சோன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். அதில் சியில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ சியில் என்ன இருக்கும், ஹச் இருக்கும். அதை வந்து எதில் போய் ஆட் பண்ணிடுவோம், கான்சோன்ற இந்த ஸ்ட்ரிங் கான்சோன்ற இந்த வேரியபிளில் போய்ட்டு ஆட் பண்ண சொல்லிடுவேன். இது வந்து கவுண்ட் பண்ணுறேன், எத்தனை கான்சோனன்ட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற வேரியபிள். இது வந்து என்னென்னலாம் லெட்டர்ஸு கான்சோனண்ட்டாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்சோன்ற இந்த வேரியபிளில் போய்ட்டு ஆட் பண்ணுறேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இதில் வந்து கவுண்ட்டு ஜஸ்ட்டு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் இருக்குன்றதையும், இதில் வந்து என்னென்ன கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ இப்போ சியில் வந்து ஹச் இருக்குது, அதை கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்ட்ரிங் வேரியபிள், இது இன்டிஜர் வேரியபிள். இது ஜஸ்ட்டு வந்து கவுண்டிங் மட்டும்தான். இதில் தான் அந்த வேல்யூ என்னவோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போகுது. திருப்பி சியில் என்ன இருக்குது, இப்போ ரெண்டாவது லெட்டர் என்னவோ அதை எடுத்துகிட்டு உள்ளே வருது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே மேட்ச் ஆகிடுது இது, இல்லைங்களா? ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன, ட்ரூ எவாலுவேட் பண்ணுது. அப்போ என்ன ரிசல்ட் வரும், என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னா ட்ரூ. ஸோ நீங்கள் எதையுமே கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா ஏதாவது இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரூன்னு தான் என்ன ஆகும், ரிட்டன் ஆகும். ஸோ உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஆகும்போது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதிலேருந்து இது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு எல்ஸ் பிளாக்கு அப்படியே வந்து என்ன பண்ணிடும், ஸ்கிப் பண்ணிடும். அப்போ கவுண்ட்டு கூடிரும், வவ்வல் கவுண்ட்டும் ஒன்று கூடும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் வவ்வல்லையும் அந்த ஏன்ற லெட்டர் போயிட்டு என்ன ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்ட்ரிங் வவ்வலில் போயிட்டு அந்த லெட்டர் ஆட் ஆகிடுச்சு, கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் லூப்பில் அகைன் போகுது, நெக்ஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு வருது, பி எடுத்துகிட்டு வருது. பிக்கு வந்து திருப்பி செக் பண்ணுறோம், அதுலேயும் ஏஇஐஓயூ கிடையாது. நம்ம பின்ற லெட்ரு இதில் எதுலேயுமே மேட்ச் ஆகலை. ஸோ எனக்கு ஃபால்ஸ்னால் எல்ஸ் பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் அகெயின் இன்னொரு பி இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வருது, அப்போயும் உங்களுக்கு எல்ஸ் பிளாக் தான் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக வந்து மேட்ச் பண்ணி பார்த்து அது வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அது வவ்வல் இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். எத்தனை நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன வவ்வல் இருக்குது அந்த லெட்டரையும் நம்ம தனியாக ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டு வச்சுருவோம். நம்பர் ஆஃப் வவ்வல்ஸையும் ஒரு இன்டிஜர் வேரியபிளில் அப்படியே நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரனால அதிலும் நம்மளுக்கு கவுண்ட் கிடச்சிரும். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸையும் கான்சோனன்ட்ஸையும் தனியாக நம்ம பிரித்து ஒரு ஸ்ட்ரிங்லையும் போட்டுட்டோம், எத்தனை நம்பர் இருக்குன்றதையும் கவுண்ட் பண்ணி ஒரு இன்டிஜர் வேரியபிளையும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் எஸ்டிஆரில் என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். த வவல்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங்
ஆர் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல என்னென்ன வவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய வவல்ஸை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ் இருக்குது, கவுண்டிங் எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ் இருக்குன்றதையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே இதுதான் கான்சோனன்ஸு. ஸோ கான்சோனன்ட்டோட என்னென்ன கான்சோனன்ஸ் இருக்குது, அப்புறம் அதனுடைய கவுண்ட் என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஓகேங்களா? the vowels in the given string are A. so இந்த happy new year to all அதில் எத்தனை vowels இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்கு. எத்தனை லெட்டர்ஸ் வந்து வவலாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வவல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, வவல் நம்பர் கவுண்ட் பண்ணுது, ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6, 3 + 3 6ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கான்சோனன்ட்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங் ஆர் அப்படிங்கிறதுல ஸோ என்னென்ன இந்த ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்னலாம் உங்களுக்கு கேரக்டர்ஸ் கான்சோனன்ட் இருக்குது, லெட்டர் இருக்கோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் 15. ஸோ இது லென்த்தியாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து இன்புட்டை மாற்றி கூட கொடுத்து பாருங்கள். இப்போ வந்துட்டு வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், வெல்கம். ஸோ இதை கண்ட்ரோல் என்டர் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி அவுட்புட் பாருங்கள், இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் வெல்கம். நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து வெல்கம்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த வவல்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங் ஆர். ஸோ என்னென்ன வவல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இ இருக்குது ஃபஸ்ட்டு, அப்புறம் ஓ இருக்குது, அப்புறம் எம் இருக்குது. AIOUவில் இந்த 3 லெட்டர் இருக்கிறனால மூணுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த நம்பர் ஆஃப் வவல் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த கான்சோனன்ட்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங். ஸோ என்னென்னலாம் கான்சோனன்ட் இருக்குது, ஸோ AIOUவை தவிர மற்ற என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்ததில் கான்சோனன்ட்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. அதோடைய கவுண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா? ஓகே. If you have any doubts, you may send it in the comment section. Don't forget to subscribe. See you again in the next video. Have a good day. Okay, thank you.